நமக்காக மட்டுமே நாம் வாழும்போது வாழ்வென்பது எளியதாகவும் குறுகியதாகவுமே தோன்றுகிறது. நம் வாழ்வு தொடங்கிய புள்ளியிலிருந்து நம் ஆயுள் முடியும் புள்ளியோடு அது வரையறுக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் பிறருக்காக ஒரு சிந்தனைக்காக நாம் வாழும்போது அந்த வாழ்வு ஆழமும் நீளமும் கொண்டதாக மாறுகிறது. மனித இன தோற்றத்திலிருந்து ஆரம்பித்து இப்பூமியை விட்டு நாம் விடைபெற்ற பிறகும் கூட அது நிகழ்கிறது. இது வெறும் அனுமானம் அன்று. ஏனெனில் இந்த அமைப்பிலான வாழ்வு பற்றிய பார்வை எமது நாட்களையும் மணிகளையும் நிமிடங்களையும் பன்மடங்காக்குகிறது. உண்மையில் ஆயுள் நீட்சி என்பது வயது எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படுவதல்ல, உணர்வுகளின் திருப்தியில்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. யதார்த்தவாதிகள் இதனை கற்பிதம் என்பர். ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் பல யதார்த்த பெருமானங்களை விட இது சிறந்த யதார்த்தமே. வாழ்வு என்பது வாழ்தல் பற்றிய பிரஜையை தவிர வேறில்லை. வாழ்தல் குறித்தான உணர்விலிருந்து ஒரு மனிதனை கழற்றி விடுவதானது அதன் உண்மை பொருளில் வாழ்விலிருந்து அவனை கழற்றி விடுவதுதான். தன் வாழ்வு பற்றி பன்மடங்கு உணர்வை பெறும் மனிதன் உண்மையில் பன்மடங்கு வாழ்கிறான். இது விவாதத்துக்கு அவசியமற்ற ஓர் எளிய உண்மை என்றே நான் நினைக்கிறேன். அடுத்தவர்களுக்காக வாழும்போது நமக்கு நாமே பன்மடங்கு வாழ்கிறோம். அடுத்தவர்கள் பற்றிய உணர்வை பெருக்கிக் கொள்ளும் அளவுக்கேற்ப நமது வாழ்வையை நாம் பெருக்கிக் கொள்கிறோம்.